ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதீஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபலூடா. இந்த சம்மர் சீசனுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபலூடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: திராட்சை அரை கப், ஆப்பிள் அரை கப், தர்பூசணி அரை கப். இதில் இந்த ஃப்ரூட்ஸ் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு விருப்பப்பட்ட ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சப்ஜா சீட்ஸ் 1 டீஸ்பூன். இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். அப்புறம் பால் அரை கப், இதோட அளவு 100 ml. கொஞ்சம் சேமியா, கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ், ரோஸ் சிரப் ஒரு 1.5 டீஸ்பூன், கொஞ்சம் ஸ்ட்ராபெரி, கொஞ்சம் வெனிலா ஐஸ்கிரீம். இதில் 2 ஐஸ்கிரீம் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணால் அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஐஸ்கிரீம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்க 1 ஸ்பூன் சப்ஜா சீட்ஸை ஒரு பவுலில் சேர்த்துட்டு அது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம். இது ஒரு 15 நிமிஷம் ஊறிச்சு அப்படின்னா அது எல்லாமே நல்லா பெருசாகி வந்துடும். இது ஸ்வீட் பேசில் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். பாருங்கள், எல்லாமே தண்ணியில் நல்லா ஊறி பெருசாயிருச்சு. இப்போ நம்ம சேமியா ரெடி பண்ணிடலாம். பேனில் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம வச்சுருக்க சேமியா அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சேமியா நல்லா வேகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 3/4 பதம் அளவுக்கு வெந்தால் போதும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் விட்டேன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேமியாவை நல்லா வடித்து எடுத்து வச்சுருங்க, தண்ணி இல்லாமல். இப்போ நம்ம மில்க் ஷேக் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க 100 ml பாலை சேர்த்துடலாம். பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வச்சு எடுத்திருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும், அதுக்காக. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப், அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். நான் ஸ்ட்ராபெரி சேர்த்துருக்கேன். நீங்கள் வெண்ணிலா, பட்டர்ஸ்காட்ச் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா அடித்து எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு கிளாஸில் எல்லாத்தையுமே லேயர் பை லேயராக நமக்கு விருப்பப்பட்ட ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சேமியா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது, அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்க சப்ஜா சீட்ஸ் ஒரு 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், கிரேப்ஸ், நமக்கு விருப்பப்பட்ட ஃப்ரூட்ஸ் எதுனாலும் சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மில்க் ஷேக் ஒரு 3 இல்லை 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இதே மாதிரி நம்ம செகண்ட் லேயர் ஃபார்ம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேமியா, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சப்ஜா சீட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் ஃபைனலாக ஐஸ்கிரீம். நான் வெனிலா ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஐஸ்கிரீம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபலூடா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சு கொடுத்துர்லாம். இது நம்ம ஒரு லேயர் பை லேயராக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சப்ஜா சீட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, மில்க் ஷேக், அந்த மாதிரி. நீங்கள் ஃபைனலாக ஐஸ்கிரீம், மில்க் ஷேக்கு, ஃப்ரூட்ஸு இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இந்த சம்மர் சீசனுக்கு இது ஒரு நல்ல ரெசிபி. இதில் ஹெல்த்தியானது தான் சேர்த்திருக்கோம். ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி. எல்லோரும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.